Taste the Daily. தருமபுரி மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதி சிறுமி உயிரிழந்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். உழவன் கொட்டாயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுமியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு பழுதடைந்த பேருந்துகளை தொடர்ந்து இயக்குவதால் பொதுமக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகஸ்ட் 1 மற்றும் 2 தேதிகளில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு வருகை தருவதை முன்னிட்டு எழுச்சி பயண லோகோ ஸ்டிக்கர் வெளியிடப்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுள்ள கழக பொதுச் செயலாளரை வரவேற்கும் விதமாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரபு ஏற்பாட்டில் கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்களில் எழுச்சி பயண லோகோ ஒட்டப்பட்டது.